கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் கட்சி என்று பெயர் எடுத்த கட்சி. அந்த வகையிலே ஒத்த கருத்தோடு செயல்பட்ட கட்சிகளோடு பேசுவதில் எந்த தவறும் கிடையாது. இல்ல, நான் தமாக தலைவர் என்ற முறையிலே என்னுடைய கருத்தை அழுத்தமாக ஆழமாக கூறுகிறேன். நான் எனக்காகத்தான் பதில் சொல்ல முடியும். எந்த கூட்டணியிலும் முக்கிய கட்சியாகவே தமாக செயல்படும் என்று பெரிய கட்சியினுடைய தலைவர்களும் உணர்ந்திருப்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்தி கூட்டணியினுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில கட்சிகள் தங்களுடைய தோல்வி பயத்தின் அடிப்படையிலே சில விவசாய பிரதிநிதிகளை தூண்டி இந்த நிலையை ஏற்படுத்த நினைப்பது நல்லதல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல, சென்ற தேர்தலிலே அதிமுக இருந்த கட்சிகளோடு இன்று வரை நட்பு கட்சியாக அன்பு பாராட்டி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே கட்சிகளோடும் தலைவர்களோடும் தேர்தல் நேரத்திலே தேர்தல் வெற்றி தோல்வி குறித்து பேசுவதிலே எந்த தவறும் கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே தேர்தல் கூட்டணி என்றால் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் கட்சி என்று பெயர் எடுத்த கட்சி. அந்த வகையிலே ஒத்த கருத்தோடு செயல்பட்ட கட்சிகளோடு பேசுவதில் எந்த தவறும் கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே அதிகாரப்பூர்வமாக இயக்கத்தினுடைய நிலையை அறிவிப்பது என்னுடைய கடமை. இன்னும் சில நாட்களிலே அதை நான் உறுதிப்படுத்துவேன். இல்ல, நான் தமாக தலைவர் என்ற முறையிலே என்னுடைய கருத்தை அழுத்தமாக ஆழமாக கூறுகிறேன். நான் எனக்காகத்தான் பதில் சொல்ல முடியும். அவர்களெல்லாம் மிகுந்த மரியாதைக்குரியவர்கள், தமிழகத்திலே பல பொறுப்புகளிலே இருந்தவர்கள். அவர்கள் மீதெல்லாம் நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். இல்ல, அதுதான் சொல்றேன். அவர்கள் மீதெல்லாம் நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய கட்சிக்காகத்தான் நான் பேச முடியும். ஆமா, தமாகவை பொறுத்தவரையில எங்களுடைய பலமே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை. அதற்கு எடுத்துக்காட்டு எங்களுடைய தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜரும் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களும். வெற்றி தோல்விகளை தாண்டி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு எங்களுக்கு இல்லை என்றாலும் கூட மிகுந்த மரியாதைக்குரிய கட்சியாக தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும், நகரத்திலும், வட்டாரத்திலும், கிராமத்திலும் முக்கிய நபர்கள் பெயரை சொல்ல வேண்டும் என்றால் அது தமாக இருக்கும் என்ற நிலையை நாங்கள் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எந்த கூட்டணியிலும் முக்கிய கட்சியாகவே தமாக செயல்படும் என்று பெரிய கட்சியினுடைய தலைவர்களும் உணர்ந்திருப்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நீங்க பார்த்து பேசுனீங்க, ஒரு கட்சியினுடைய மிகுந்த மரியாதைக்குரிய தலைவரை சந்தித்து நான் பேசும்போது என்னுடைய கருத்துக்களை அவரிடம் நான் தெரிவித்தேன் என்பதை தவிர வேறு ஒன்றும் என்னால் கூற முடியாது. அது நன்றாக இருக்காது பொதுவெளியில். அகில இந்திய அளவிலே இந்தி கூட்டணியினுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். கூட்டணிகளை முடிவு செய்வது அரசியல் கட்சியும் அதனுடைய தலைவர்களும், வெற்றி வாய்ப்பை முடிவு செய்வது வாக்காளர்கள். வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். தேர்தல் முடிவிலே வாக்குச்சீட்டு எண்ண பிறகு வாக்காளர்களுடைய எண்ணங்கள் வெளிப்படுத்தப்படும்.
அதை யாரும் உறுதிப்படுத்த முடியாது. இன்றைக்கு ஏசியமாகவே கூறலாம். நீங்க தேர்தலில் போட்டியிடும் பொழுது உங்களுடைய சின்னமான சைக்கிள் சின்னம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்குமா? சைக்கிள் சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் தேர்தல் ஆணையத்திலும் அதேபோல மரியாதைக்குரிய உச்சநீதிமன்றத்திலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பணியை நல்லது நடக்கும் என்று நம்புகிறேன், இறைவனை வேண்டுகிறேன். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த மாநாட்சி தேர்தலில் முறையீடு நடந்துக்குன்னு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. பாஜக மோசடி பண்ணியிருக்காங்க, அது கண்டனத்துக்குரிய சொல்லியிருக்காங்க. இந்திய நாடு சட்டத்திற்கு உட்பட்ட நாடு. அனைத்து கட்சிகளும் சட்டத்திற்கு உட்பட்டே செயல்பட வேண்டும். அதிலே மாற்று கருத்து கிடையாது. சம்பவத்தை பத்தி என்ன சொல்ல வரீங்க? காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, பிராந்திய கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அலுவலர்களாக இருந்தாலும் சரி, சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவதை மக்கள் விரும்புகிறார்கள். விவசாயிகள் போராட்டம் ஒருபுறம் நியாயமானது என்று நினைத்தாலும் மறுபுறம் அவர்களை யார் தூண்டி விடுவது? எதற்காக தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு இந்த வேகம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தவரையிலே விவசாயிகள் சார்ந்த அரசாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பல திட்டங்களை விவசாயிகளுக்கு அவர்கள் கொடுத்திருப்பதை நான் இங்கே குறிப்பிட முடியும். இருப்பினும் இவ்வளவு காலம் தாழ்த்தி தேர்தல் அறிவிப்புக்கு சரியாக 10 நாட்களுக்கு முன்பு குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில கட்சிகள் தங்களுடைய தோல்வி பயத்தின் அடிப்படையிலே சில விவசாய பிரதிநிதிகளை தூண்டி இந்த நிலையை ஏற்படுத்த நினைப்பது நல்லதல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. விவசாயிகளுடைய எண்ணங்களை மத்திய அரசு சரியாக பிரதிபலிக்கும், இதை முறையாக கையாளும் என்று நான் நம்புகிறேன். நட்புறவு கட்சியாக்கக்கூடிய அதிமுக கூவத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி முதல்வராக சில முன்னணி நடிகைகளை அங்க கொண்டு போய் தான் இந்த ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உதவியாளர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நடிகைகள் மேல இந்த மாதிரியான உங்களுடைய கருத்து அது என்ன? அதில் உள்ள சரி தவறு, சொன்னது சொல்லாததையெல்லாம் உங்கள் தொலைக்காட்சியின் மூலம் நானும் செய்திகளிலே பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.